ஆராதனைக்காரமாக ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த காலையின் வேளையில் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாமத்தை துதிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் அதிசயமானவர், நீர் கிருபை உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் இங்கு அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அதனால் முழுவதும் ஆண்டவர் நடத்தும்படி பொறுப்படுத்திக் கொள்ளும்படி எங்கள் முற்றுமாயும் கலத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை ஜெபத்தை நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு ஏற்றதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். விழுந்து நின்று முதற்படலாக பக்கம் 5, இயேசு என்ற திருநாமத்திற்கு என்ற பாடலை பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தீரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாழும் பாவமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு துமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தீரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். வனவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இந்த காலை ஜெபத்துக்கு வரவேற்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருப்பாராக, அவர் மோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மேம்படுத்தவும், எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் இரு சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமென். 2 கால ஜெபம் செஞ்சவிப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய பராபரனே, தேவரே, சிருஷ்டவில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்த மனசாப்படுற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி என் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுங்குண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.
இங்குள்ள வேத பாடங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 71, Psalm 71. சங்கீதம் 71. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். செவி எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவனே, துர்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கிய நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்து முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாதோறும் உமது மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெக்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் இலட்சியாலும் மூடப்படவும் கடவர்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. பெரிதானவரை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவை கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெக்கி இலட்சி அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா கால மகிமை உண்டாவதாக. ஆமேன். எரேமியா 2ஆம் பாடம். முதல் பாடம் எரேமியா 4ஆம் அதிகாரம். எரேமியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 18 வரை. Jeremiah chapter 4 verse 1 to 18. Jeremiah chapter 4 verse 1 to 18. எரேமியா 4ஆம் அதிகாரம் வசனம் 1 - 18 வரை. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திருவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புற ஜாதிகளும் அவருக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே,
எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள். நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி உரத்து சத்தமாய் கூப்பிடுங்கள். சீயோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள். நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வர பண்ணுகிறேன். உன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதலிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்கிறார். இது நிமித்தம் இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள், புலம்பி அலறுங்கள். கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பவில்லையே. அந்நாளிலே ராஜாவின் இருதயம் பிரபுக்களின் இருதயமும் மடிந்து போம். ஆசாரிகள் திடுக்கிட்டு தீர்க்கதரிசிகள் திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானமாய் இருக்கும் என்று சொன்னதினால் மெய்யாகவே இந்த ஜனத்துக்கும் எருசலேமுக்கும் மிகுதியான மோசத்தை வரப்பண்ணினீர். பட்டயம் புராணம் மட்டும் வெட்டுகிறதே என்றேன். வனாந்தத்தில் உள்ள உயர் நிலங்களில் இருந்து ஒரு தீ காற்று என் ஜனமாகிய குமாரத்திற்கு நேராக அடிக்கும் என்று அக்காலத்திலே இந்த ஜனத்தோடும் எருசலேமோடும் சொல்லப்படும். அது தூற்றமும் மாற்றாது, சுத்திகரிக்கவும் மாட்டாது. இதை பார்க்கிலும் பலமான காற்று என் காரியமாய் வரும். அப்பொழுது நானும் அவளோடே நியாயம் பேசுவேன். இதோ மேகங்களைப் போல எழும்பி வருகிறான். அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றைப் போல் இருக்கிறது. அவன் குதிரைகள் கழுகிலும் வேகமானவைகள். நமக்கு ஐயோ, நாம் பாழாக்கப்படுகிறோமே. எருசலேமே, நீ ரட்சிக்கும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பார கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். தானிலிருந்து ஒரு சத்தம் வந்து செய்தியை அறிவிக்கிறது. எப்ராஹிமின் மலையிலிருந்து வந்து தீங்கை பிரசித்தம் பண்ணுகிறது. ஜாதிகளுக்கு அதை நீங்கள் பிரசவம் பண்ணுங்கள். இதோ காவற் சேவகர் தூர தேசத்தில் இருந்து வந்து யூதாவுடைய பட்டணங்களுக்கு விரோதமாக உரத்த சத்தம் இடுவார்கள் என்று எருசலேமுக்கு கூறுங்கள். அதற்கு விரோதமாய் அவர்கள் வயல்வெளிகளின் காவக்காரரைப் போல சுற்றிலும் இருப்பார்கள். அது எனக்கு விரோதமாய் கலகம் செய்தது என்று கர்த்தர் சொல்கிறார். உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. இது இத்தனை கசப்பாய் இருந்தது. உன் இருதயம் மட்டும் வெட்டுகிறதுக்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு பாடம் யோவான் 4 அதிகாரம் வசனம் 43 முடியும் வரை. யோவான் 4 அதிகாரம் வசனங்கள் 43 முடியும் வரை. John chapter 4 verses 43 to the end. John chapter 4 verse 43. 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய குமாரன் வியாதியாய் இருந்தார். இயேசு யூதாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவ்விடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படியே வரவேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று இயேசு அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார்களை அனைவரும் விசுவாசித்தார்கள்.
இயேசு யூதாவில் இருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். இது தேவனுடைய வார்த்தை. எனக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வாசித்த பாடத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்ப்போம். இது நேற்று இந்த ஒரு வாரத்துடைய நம்ம கண்டினியூஷனாக இருக்கிற தொடர்ச்சியாக நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். எரேமியா, யோவானும் 3 நாட்களாக நாம் இந்த 4ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் இந்த சமாரியா பெண்ணை சந்திப்பதும் சமாரியா பெண் வாழ்க்கை முடிவது, வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் நாம் பார்க்கிறோம். அதன் பிற்பாடு இன்னைக்கு வர கதை இயேசுவான கலிலேயாவுக்கு மறுபடியும் வருகிறார். அங்கு ஒரு அற்புதத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு எரேமியாவில் இன்னும் எரேமியா ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள்கிட்ட ஒரு பொல்லாப்பை விட்டு திரும்புங்க, ஒரு பாவக்காரை விட்டு திரும்புங்க, நீங்க திரும்பணும், என்னிடத்தில் மனதா இருந்தால் நீங்க திரும்புங்க அப்படி சொல்றாரு. இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கால் டு ரிப்பெண்டன்ஸ், அதாவது ஆண்டவர் மன திரும்புவதற்கு அழைத்து கொண்டே இருக்கிறார் ஜனங்களை. ஆனா ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா ஆண்டு வார்த்தையை கேட்க மறுக்கிறார்கள் என்பதுதான் நம்ம பழைய பாலில் அநேக முறை பார்க்கிறோம். ஆண்டவர் அநேக முறை ஜனங்களை வார்த்தைகளை சொல்லி, ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி, ஆண்டவர் இதுதான் நினைக்கிறார் என்பதை தீர்க்கதரிசிகள் சொல்லிக்கொண்டே வந்தாங்க. பல காலங்களில் பலவிதமான தீர்க்கதரிசிகள் பல வார்த்தைகளை ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வந்தாங்க. ஆனால் ஜனங்கள் மன திரும்பவில்லை. விசேஷமாக இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் ஆண்டை விட்டு தூரம் போய் கொண்டிருந்தாங்க. பொல்லாப்பு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவ காரியங்களை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தரிசு நிலத்தை பண்படுத்து. தரிசு நிலம்னா அப்படியே காடு மண்டி கிடக்குது, முள்ளுமுள்ளா இருக்கு, அங்க சரியாவே இல்லை அந்த நிலம். அப்படிப்பட்ட நிலத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் தரிசு நிலத்தை பண்படுத்து, நீ முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்து. வசனம் 3 சொல்றாரு, ஏன் முள்ளுக்குள்ளேயே விதைச்சு கொண்டு இருக்கிறீங்க, அப்ப எப்படி வளருவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் பாவக்காரங்களே வச்சு கொண்டு இருக்கிறீங்க, எப்படி நீங்க என்னை தேடுவீங்க? தரிசு நிலத்துல பண்படுத்துங்க, எல்லாத்தையும் பிடுங்கி போடுங்க, சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு இருதயத்தினுடைய கெட்ட காரியங்களை நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு காரியம் சொல்லிக்கொண்டே வராரு. ஆண்டவர் சொல்லாத வார்த்தை இல்லை, எச்சரிக்காத காரியம் இல்லை. ஆண்டவர் எவ்வளோ எச்சரித்து எவ்வளோ சொல்லியும் ஜனங்கள் இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து கொண்டிருந்தாங்க. அதனால ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு விரோதமாக நான் ஒரு ராஜாவை கொண்டு வருவேன், உனக்கு விரோதமாக சிங்கம் போல அவன் வருவான், கழுகை போல அவன் வருவான், அவன் சிட்டைகளை விரித்து வருவான், பலமான காற்றா வருவான், அவன் என் காரியமாய் வருவான், உங்களை மூடிக்கொள்வான், உங்களை பிடித்து கொண்டு போயிடுவாங்க. சிறையிருப்பை குறித்து அவர் பேசுறாரு, எக்ஸாயிலை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்தும் மாறாத நேரத்தில் ஆண்டவர் அங்க நியாய தீர்ப்பை கொண்டு வருவதை பார்க்கிறோம். புதிய பல படிக்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் ஆண்டு வார்த்தை கேட்கும் பொழுது அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம். அவன் சொல்றான் பாருங்க, அந்த ராஜாவின் மனுஷன் சொல்றான், ஆண்டவரே நீங்க என் குமாரனை குணமாக்கணும், அவன் மரண அவஸ்தையா இருக்கிறான், அவன் மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறான். அப்ப சொன்னாரு, நீ பார்க்கலன்னா நீ விசுவாசிக்க மாட்ட அப்படி சொல்ற மாதிரி சொன்னாரு, நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க, நானும் எவ்வளவோ அற்புதம் செய்கிறேன், ஆனா நீங்க அதை நம்ப மாட்டீங்க அப்படின்னு. அப்ப அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, அவன் சொல்றான் வசனம் 49, நீங்க சாகிறதுக்கு முன்னே நீங்க வந்துருங்க அப்படி மறுபடியும் சொல்றான். அப்ப சொன்னாரு, நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். கடைசி சொன்னாரு, நீ போ, பிழைத்திருக்கிறான். அவன் நம்பி போவானா நம்பாம போவானா? இதுதான் கேள்வி. வேதம் சொல்கிறது வசனம் 50, அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான், இயேசு சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டான். குணமாக்க பார்க்கல, அவன் இன்னும் அற்புதத்தை பார்க்கல, ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை நம்பினான், ஆண்டு வார்த்தையை எடுத்துக்கொண்டான், ஆண்டு வார்த்தையை சொல்லி அவன் அப்படி போறான், நம்பி போனான வேதம் சொல்கிறது. அப்ப ஆண்டு வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் பொழுதுதான் அங்க அற்புதம் நடக்கிறது. அற்புதத்தை பார்த்து ஆண்டு வார்த்தை பிடித்துக் கொள்ளல, அவன் ஆண்டு வார்த்தை பிடித்துக் கொண்டதுனால அற்புதம் வருவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டோடைய வார்த்தையை எப்படி பிடித்துக் கொள்கிறோம், ஆண்டு சொல்ற காரியங்களை எப்படி பிடித்துக் கொள்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மன திரும்புவதற்கு அழைக்கிறாரு, புது வாழ்க்கைக்கு அழைக்கிறாரு. தவறான காரியங்களை விட்டு விட்டு மன திரும்புங்க என்று ஆண்டவர் அழைக்கும் பொழுது
வேதத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் எப்படி பிடித்துக் கொள்கிறோம், ஆண்டோட வார்த்தையை எப்படி பிடித்துக் கொள்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றாருல, உங்களுடைய மகத்துவம் நான் அறிவிப்பேன், உங்களுடைய சத்தியத்தை எப்படி நான் வாழ்வேன், உங்க சத்தியத்தை நான் அறிவிப்பேன், உமக்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழ நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை வழிநடத்த நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுதும் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுதும் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் ஆண்டோடைய கிரியை பார்க்க முடியும். ஆண்டவர் நடத்துகிற அதிசயமான காரியங்களை பார்க்க முடியும். கண்டிப்பாக அந்த மரண அவஸ்தை இருந்த அந்த மகன் பிழைத்தது போல ஆண்டு வார்த்தை வெளியான உடனே அங்க அற்புதம் நடக்கிறது. இயேசு சொன்ன உடனே அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை உடனே ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறது. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆண்டவர் சொன்னாரு, உடனே வெளிச்சம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளதா இருக்கிறது. இங்க இயேசுவானவர் சொல்றாரு, நீ போ, அவன் பிழைத்திருக்கிறான்னு சொன்ன அந்த நேரத்துல அவன் கேட்கிறான், எந்த நேரத்துல, 7 மணி நேரம், அதே நேரத்துல அங்க அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டோட வார்த்தை வெளியான உடனே அற்புதம் நடக்கிறது. அப்படின்னா அவ்வளோ வல்லமை உள்ள வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கும் ஆண்டவர் அவ்வளோ வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை 2 வார்த்தையை காத்திருக்கிறோம். ஆனால் அவ்வளோ வார்த்தைகள் இங்க தமிழ் பைபிள் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரே ரெட் கலரா இருக்கு. அப்படின்னா ரெட் கலர் ஆண்டவர் பேசுற வார்த்தையை ரெட் கலரா அவங்க அடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அவ்வளோ அதிகமாக ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அவ்வளோ வார்த்தையும் கேட்டும் ஜனங்கள் வார்த்தையை எடுத்துக்கொள்ளல, ஆண்டவர் வார்த்தையை பொருட்படுத்தல. அப்ப ஆண்டு வார்த்தை பொருட்படுத்தாத பொழுது அங்க பொல்லாப்பு வருவதை பார்க்கிறோம், அங்க தீங்கு வருவதை பார்க்கிறோம், ஒரு பிடியில அவங்க பிடித்து கொண்டு போவதை பார்க்கிறோம், ஒரு கட்டுகளை வாழ்ற வாழ்க்கையை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டு வார்த்தை விடுதலை கொடுக்கிறது, இந்த ஆண்டு வார்த்தை அற்புதம் செய்கிறது, இந்த ஆண்டு வார்த்தை நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்கிறது. தொடர்ந்து ஆண்டு வார்த்தை பிடித்துக் கொள்வோம். நம் வாழ்க்கையில ஆண்டு சொல்ற காரியங்களை கேட்டு நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நாம் பார்க்க முடியும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க முடியும். இதனால நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டு வார்த்தை நாம் எவ்வளவு அதிகமாய் அதை வாசித்து தியானித்து அதை நடக்கிறேன், ஆண்டு வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோம், ஆண்டோட வார்த்தையை நான் கேட்டு அதை கீழ்ப்படுத்தி நடக்கிறேனா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. இஸ்ரவேல் ஜனங்களை அப்பா நீர் வார்த்தையை கொண்டு வழிநடத்தினீர், எச்சரித்தீர். அப்பா அவளுக்கு வேண்டிய உடைய வார்த்தைகளை கொடுத்தீர். இருந்தாலும் அவர்கள் உம்மை அறியாமல் போனார்கள். யூதா ஜனமும் இஸ்ரவேல் ஜனமும் உம்மை அறியாமல் அப்பா பொல்லாப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பாவ வார்த்தையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நீ சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்காமல் போனதுனால வந்த ஆபத்துகளை நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையை வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது, வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவதாமிகளை தொடர்ந்து பேசுவீராக. நீர் பேசுகிற வார்த்தை நாங்கள் கேட்டு அதுபடி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. ஒரு வசனங்களை கேட்கிறத மாத்திரமல்ல, அதுபடி நடக்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வர்களாய் காணப்பட வழிநடத்துவீராக. வார்த்தைகள் கண்ணாடியை போல் இருக்கிறது. வார்த்தையில் நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரிபடுத்த எங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தைகளால் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுமாறு ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும், வெளிச்சத்தை கொண்டு வரட்டும், மாறுதலை கொண்டு வரட்டும், மீட்பை கொண்டு வரட்டும், ரட்சிப்பை கொண்டு வரட்டும். இயேசுவானவர் வார்த்தையாகவே உலகத்தில் வந்தார். அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளவும், அந்த வார்த்தையில் நாங்கள் வளரவும், அந்த வார்த்தையில் நாங்கள் நடக்கவும், உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதற்குள் நாங்கள் வேறொன்றி வளரவும் ஆண்டவர் கிருபை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். என் அருள்நாதா இயேசுவே, பக்கம் 16. என் அருள்நாதா இயேசுவே. என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமேன்மை நஷ்டமே ஏதோ நந்தே என் உள்ளத்தில் என் மீட்பசிலுவை அல்லால் வேறேதை நான் பாராட்டுவேன். சிற்றின்பம் யாவும் ஆதினால் தகாததென்று தள்ளுவேன். கைத்தலை காலிலும் மீதோம் பேரல்
பாய்ந்தோடும் காட்சி போலுண்டோ முள்மூடியும் ஒப்பற்றதே சராசரங்கள் அனைத்தும் அவன்புக்கு எம்மாத்திரம் என் ஜீவன் சுகம் செல்வமும் என் நேசருக்கு பாத்தியம் மாந்தர்க்கும் மீட்பை கஸ்தியார் சம்பாதித்தீந்த இயேசுவே உமக்கு என்றும் தாசராய் மாஸ்தோத்திரம் உண்டாகவே. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் உடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்கள் நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம். விசேஷமாக அப்பா, அந்த நாள் முழுவதும் வேலை செய்கிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிறவர்கள், இந்த வீக்கெண்ட், இந்த வார கடைசியில் அப்பா குடும்பத்தோடு செலவிட காரியங்கள், இப்போ நாளை ஆராதனைக்கு நாங்கள் செய்கிற ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் வைக்கிறோம். ஒவ்வொரு ஆலயங்களையும், இந்த நாள் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆஸ்வதிப்பீராக. விசேஷமாக அப்பா, இதிலிருந்து காலம் முடிந்து ஈஸ்டர் காலம் வரும்பொழுது நடக்கிற ஒவ்வொரு ஞானஸ்தான ஆராதனை கருத்தில் வைக்கிறோம். திடப்படுத்தல் ஆராதனை கருத்தில் வைக்கிறோம். அதற்காக ஆயத்தம் செய்கிற பிள்ளைகளை கருத்தில் வைக்கிறோம். ஆயத்தம் செய்கிறவர்களையும் அப்பா, அந்த கிளாஸ்க்கு வந்து படிக்கிற ஒவ்வொருவர்களையும் கருத்தில் வைக்கிறோம். விசுவாசம் வளரட்டும், அதிகமாக அவர் படித்துக் கொள்ளட்டும், தீமையை வெறுத்து விடவும், பாவத்திலிருந்து மன திரும்பவும், புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கவும் ஆண்டவர் தாமே அந்த பிள்ளையோடு பேசுவீராக, வழி நடத்துவீராக. தன் இருதயத்தை திருப்பி உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ அர்ப்பணித்து தொடர்ந்து மோடு நடக்க முடிவெடுத்து அப்பா, அவர்கள் தொடர்ந்து உமக்குள் பெரிய காரியங்களை செய்ய, அவர் வாழ்க்கையில் ஆண்டு பரிகாரம் செய்ய நாங்கள் இடத்தில் மன்றாடுகிறோம். அப்பா, அதே போல எங்கள் திருமணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கருத்தில் வைக்கிறோம். இந்த வார கடைசியில் அப்பா செய்கிற ஒவ்வொரு ஆயத்தங்களையும் ஆசிர்வதிங்க. ஒவ்வொரு திருச்சபைகளையும், ஒவ்வொரு போதகர்களையும், ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் கருத்தில் வைக்கிறோம். ஒவ்வொரு ஊழியங்களையும் கருத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து எங்கள் திருமண்டலம் செழிப்பாக இருக்கவும் நடத்துகிற பேராயர்கள் அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தங்கள் கொடுத்திருக்கிற தரிசனங்கள், தங்கள் ஊழியங்களை அப்பா உண்மை உத்தமமாய் செய்யவும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. இப்படி ஞானத்தால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்ல சுகத்தை படுத்தி கொடுக்குமா ஜெபிக்கிறோம். எல்லாவித சுகவீனங்கள், பலவீனங்கள் அகன்று போகட்டும். ஆண்டு பூர்ண சமாதானத்தையும் அப்பா சுகத்தையும் ஆண்டு கொடுக்குமா ஜெபிக்கிறோம். தெய்வீகம் சுகம் ஒவ்வொரு மேலும் கடந்தவருமா ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் பலமாய் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டு தாமே தொட்டு சுகப்படுத்தி ஊழியங்களை செய்ய அவருக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் விசேஷ ஞானத்தையும் கொடுத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த நாளில் ஒவ்வொருவரையும் கரத்தில் வைக்கிறோம். குடும்பங்களையும் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுவைகளே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமேன். எழுந்திரண்டு இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். பக்கம் 21. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பக்கம் 21. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும்
இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்காகவே மனிதனானார், எனக்காகவே மனிதனானார், எனக்காகவே பாடுபட்டார், எனக்காகவே பாடுபட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, இரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்காகவே காயப்பட்டார், எனக்காகவே காயப்பட்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் நோய்கள் சுமந்து கொண்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இயேசுக்கு நல்ல ஆண்டவரை எங்களை கைவிடாத ஆண்டவர் நீர். அப்பா, எங்களை முற்றுமாய் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நான் முழுவதும் ஆண்டவர் தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். சமாதானத்தை ஆண்டவரை சேவியுங்கள், கிறிஸ்து நாமத்தினாலே. ஆமென். அனைவருக்கும் சோஸ்திரம், சோஸ்திரம்.